வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 14. மாம்பழம் மஞ்சுநாதன் தெருவில் இருந்த அந்த வீடு பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது என்பதையும், பெரிய விரிசல்களுடன் காணப்பட்ட சுற்றுச்சுவரும் துருப்பிடித்த கேட்டும் பறையறிவித்தன. புதர் மண்டி கிடந்த தோட்டத்திற்குள் பொதிந்து கிடந்த அந்த பழைய வீட்டில் வசித்த ரங்கம்மாள் 70 வயதை எட்டி கொண்டிருந்தாள். முட்டி நோவு, இரத்த அழுத்தம், சர்க்கரைவாதி என்று பலவும் பிடித்து கொண்டு விட்டிருந்த தங்களது விதவை தாய்க்கு மாதம் செலவுக்கு பணம் அனுப்புவதாக சொல்லி வெளிநாட்டிற்கு புறப்பட்டு போன 2 பிள்ளைகளும் தங்களது வாக்கை தவறவிட்டிருந்தனர். எப்பொழுதாவது அபூர்வமாக அவர்களிடமிருந்து வரும் டிராப்டுகளை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்த அவளுக்கு கணவன் தன் சேமிப்பில் விட்டு போன காசுதான் கை கொடுத்து உதவி கொண்டிருந்தது. எத்தனை சிக்கனமாக அவள் வாழ முயன்றும் வங்கியிலிருந்து கிடைத்த அந்த வட்டி தொகையில் மருந்து வாங்க முடியாது மிகவும் சிரமப்பட்டாள். வீடு விற்கப்பட போகிறதாக கேள்விப்பட்டோம் என அடிக்கடி யாராவது வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தனர். தன் கட்டை அங்கிருந்து நகரும் வரை அந்த வீட்டை அவளது பிள்ளைகள் கூட விற்க முடியாது என்றதொரு பிடிவாதம் அவளுக்கு. ஆனால் செலவுக்கு பணம் போதாது தவிக்கும்போது அவ்வப்போது ஒரு ஆவேசம் அவளுள் எழுவதுண்டு. இந்த வீட்டை விற்று தலைமூழ்கிவிட்டால் என்னவாம்? தன்னுள்ளே கோபத்துடன் சீறுவாள். பெத்த 2 பிள்ளைகளும் அசட்டையாக இருக்கத் தொடங்கவே அவர்களிடமிருந்து காசோலை வருவதும் நின்று போனது. கிழவி ரொம்பவே பணமுடையில் தவித்து போய்விட்டாள். உணவுக்கு செலவழிப்பதை விட அவளது உபாதைகளுக்கு மருந்து வாங்க செலவழிக்கும் தொகை இரட்டிப்பாகியது. அக்கம் பக்கத்தவர்களிடம் அதிகம் நெருங்கி பழகாது தான் உண்டு தன் வீடுண்டு என்று வாழ்ந்து வந்தவள் அவள். நோய்கள், தனிமை இரண்டாலும் அவள் குணம் கெட்டுவிட்டிருந்தன. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வரும் கீரைக்காரியிடம் கூட எரிந்து விழத் தொடங்கிவிட்டிருந்தாள். தன்னுடையது என்று தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்தால் வயிற்றின் மீது ஈரத்துணியை போட்டுக்கொண்டு பட்டினியுடன் படுத்து கிடக்கலாமே என்பது அவள் கொள்கை. ஆனால் அவள் தலைக்கு மேல் இருந்த அந்த கூரை தொந்தரவுகளை தொடர் சங்கிலியாக தந்து கொண்டிருந்தது. புழக்கடை குழாய் ஒழுக ஆரம்பித்து விட்டிருந்தது. இரவு முழுவதும் அதிலிருந்து எழுந்த டொக் டொக் என்று தண்ணீர் சொட்டும் சட்டம் அவளது தூக்கத்தை கிழித்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு சாயம் பூசப்பட்ட சுவர்கள் அங்கும் இங்கும் பாசி பிடித்து கொண்டு திட்டான கருப்புடன் பார்க்க அசிங்கமாக தென்பட்டன. நடையிலிருந்து கை கழுவும் பீங்கான் உடைந்து விட்டிருந்தது. குழாய் ரிப்பேர்காரர் புழக்கடை குழாயை பழுது பார்க்க 50 ரூபாயாவது செலவாகும் என்று குண்டை தூக்கி போட்டுவிட்டு போயிருந்தார். அவுட் ஹவுஸை துப்புரவு செய்து வாடகைக்கு விட்டால் இந்த காலத்தில் குறைஞ்சது 400 ரூபாயாவது கிடைக்கும். அந்த பணத்தில் வீட்டு ரிப்பேர்களை சமாளிக்கும் இல்லையா? குழாயை வந்து பார்வையிட்டு போகும்போது ஒரு கருத்தை தெரிவித்து விட்டிருந்தார் மனிதன். நல்ல யோசனைதான். ஆனால் வாடகைக்கு ஆளை தேடிக்கொண்டு இந்த வயதில் அவள் எங்கே அலைய முடியும்? பத்திரிகையில் வாடகைக்கு இடம் என்ற பகுதியில் விளம்பரப்படுத்தலாம். அதற்கு பணம் செலவழிக்க வேண்டுமே. தரகர் மூலமாக வாடகைக்கு விடலாம். உடனே பணத்தை கீழே வை என்பாரே தரகர். இந்த கவலைகள் எல்லாம் தேவையில்லை. நானே வந்து விட்டேன் என்று சில நாட்களுக்கு முன்னர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு இளம்பெண் வந்து கதவை தட்டினாள். யாரது? எரிச்சலுடன் கிழவி காப்பி டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தாள். உயரமும் லேசான பருமனும் நல்ல நிறமாக இருந்த ஒரு அழகான பெண்ணை கண்டதும் அவள் வியப்பில் அயர்ந்து போனாள். வாடகைக்கு இடம் தேடி கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் அவுட் ஹவுஸில் யாரும் குடியிருக்கவில்லை என்று கேள்விப்பட்டேன். பணிவான குரலில் மிருதுவாக கேட்டால் வந்தவள். யார் சொன்னது? கொஞ்சம் கோபத்துடன் மூக்கின் மீது நழுவிய கண்ணாடியை சரி செய்து கொண்டு அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தாள். சாலையோரத்திற்கும் மளிகை கடைக்காரர் சொன்னார். மளிகை கடை மன்னார் சாமிக்கு வேறு வேலை கிடையாது போலிருக்கு. மளிகை சாமானுடன் வம்பையும் விற்கிறான் போலிருக்குது. கிழவி முணுமுணுத்தாள். அதே சமயம் வாடகைக்கு வீடு தேடிக்கொண்டு தானே ஒருத்தி வந்து விட்டாளே என்ற திருப்தி. உள்ளே வந்து உட்காரம்மா. பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? முன்னறையில் கிடந்த கையுடைந்த நாற்காலி ஒன்றை காட்டினாள். தாரான்னு பேர். புன்முறுவலுத்தபடி வந்தவள் நாற்காலியில் மெல்ல அமர்ந்து கொண்டாள்.
அவுட் ஹவுஸை பூட்டி வச்சு பல காலம் ஆகிறது. அங்கே பழைய கூடை, ஒரு நாட்காலி, ஊஞ்சல் பலகை என்ற சில பொருட்கள் கிடக்கு. அதுகளை அப்புறப்படுத்தி விரிஞ்சு கிடக்கும் தரைக்கு சிமெண்ட் பூசி, ஒட்டடை தட்டி, சுண்ணாம்படித்து, குழாய்களை பழுது பார்த்து, வாசல் கதவு ஜன்னல் கதைகளுக்கு வர்ணம் அளித்து ஒழுங்கு செய்யணும். இதெல்லாம் என்னால் இப்போ முடிகிற காரியமா? கிழவியின் மனம் கணக்கிட்டு தயங்கியது. அதை புரிந்து கொண்டவள் போல் வந்தவள் பேசினாள். நாங்கள் பழுது பார்த்து கொண்டு பிறகு குடி வருகிறோம். வீட்டு வாடகைக்கு கொடுக்க நீங்கள் ஒப்புக்கொண்டால் மற்றதை பேசலாமே. அவள் புன்னகைத்த போது முகம் பிரகாசமாக தெரிவதை கிழவி கவனித்தாள். வீட்டின் சொந்தக்காரி என்ற கர்வத்தில் அவள் குரலில் கண்டிப்பு கூடியது. அவுட் ஹவுஸை வாடகைக்கு தந்து எனக்கு ஆவது ஒன்றுமில்லை. என் பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து என் செலவுக்கு பணம் அனுப்பி கொண்டிருக்காங்க. ஏதோ உன்னை பார்த்து மனசு இறக்கப்படுறதாலே கொடுக்க சம்மதிக்கிறேன். ஆமாம், உனக்கு கல்யாணமாகிவிட்டதா? அந்த பெண்ணின் கழுத்தில் தொங்கி மெல்லிய தங்கச்சாற்றை சந்தேகத்துடன் பார்த்தாள். ஆயிட்டது, குழந்தை கூட இருக்கு. எத்தனை குழந்தைகள்? சின்ன வயது குழந்தைகளா? தோட்டத்தில் பந்து விளையாட புறப்பட்டு விடுவாங்களே. எனக்கு சத்தம் பிடிக்காது. ஒரே ஒரு பிள்ளை, அவன் பள்ளிக்கூடம் போய் விடுவான். விடுப்பு நாட்களில் தோட்டத்தில் விளையாடி உங்களுக்கு சிரமம் கொடுக்காம பார்த்துக்கிறேன். எங்கள் குடும்பம் சின்னது. கணவன், மனைவி, பிள்ளைன்னு 3 பேர் தான். இங்கே நாங்கள் குடியிருப்பது கூட தெரியாமல் நடந்துக்குவோம். கவலைப்படாதீங்க. உன் கணவர் என்ன செய்கிறார்? நகரத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார். நானும் வேலை செய்கிறேன். என் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் இருந்து மாலை தான் திரும்புவான். நாங்கள் வேலையிலிருந்து வந்ததும் குளித்து சாப்பிட்டுட்டு கூட்டிலே பறவை அடைஞ்சிக்கிறதை போல வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருப்போம். எங்களால் எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படாது. அதுக்கு நான் உத்தரவாதம். வாடகையை சொன்னால் நல்லா இருக்கும். அந்த பெண் தாரா தொண்டையை மெல்ல சிறுமினாள். கிழவிக்கு திடீரென்று ஏற்பட்ட பேராசை நாக்கு நுனி வரை எட்டி பார்த்தது. 400 ரூபாய் வாடகை, 3 மாதம் முன்பணம் தந்துடணும். நீயே ரிப்பேர் செய்து வீட்டை சரி செய்துக்கணும். அதுக்கு நீ செலவழித்த பணத்தை மாதம் 25 ரூபாயாக வாடகையில் தள்ளிக்கலாம். நெற்றியில் பூர்த்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள் தாரா. இன்னும் எத்தனை நாள் வீடு தேடி அலைவது என்று அலுப்பு முகத்திலே தெரிந்தது. 50 ரூபாய் குறைச்சி கொடுத்தா உதவியாக இருக்கும், மெல்லிய குரலில் கேட்டாள். கிழவி அசைந்து கொடுக்கவில்லை. இது இந்த பக்கம் வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பு. வாடகை கொஞ்சமும் குறைக்க முடியாது. பிரியமில்லாட்டி வேற பார்த்துக்கோ. மிகவும் கண்டிப்பாக பேசினாள். வீட்டை பார்வையிட அந்த பெண் கேட்டபோது துருப்பிடித்ததொரு சாவி கொத்துடன் தள்ளாடியபடி வந்து கதவை திறந்து விட்டாள் ரங்கம்மாள். உள்ளே தொங்கிய ஒட்டடையும் தரையில் படிந்திருந்த தூசியையும் பார்த்து வந்தவள் திடுக்கிட்டு போனாள். ஒரு காலத்தில் கார் நிறுத்த கரேஜாக கட்டப்பட்ட இடம். பின்னர் யார் யோசனையோ படுக்கையறை, முன்னறை, சமையலறை, குளியலறை, கழிவறை என்று குறுக்கே தடுக்கப்பட்ட ஒரு வழியாக அவுட் ஹவுஸ் என்ற உருவத்தை பெற்றுவிட்டிருக்கிறது என்று பார்த்ததும் புரிந்து கொண்டாள். உள்ளே கிடக்கும் மண்டா குண்டாக்களை அப்புறப்படுத்திவிட்டு வீட்டை துப்புரவு செய்து பழுது பார்த்து வெள்ளை அடித்து சீராக்க ஒரு வாரத்திற்கு மேல் பிடிக்கும் என்று தனக்குள் கணக்கிட்டு கொண்டாள். வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டாள். காய்ந்த இலை சரக்கு கும்பல்களும் வண்டி கிடந்த புதரும் புல்லுமாக தோட்டம் ஒரு காடாக காட்சியளித்தது. முதலில் சுற்றுப்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். இதில் குழந்தை எப்படி நடமாடுவான்? பூச்சி பொட்டு ஏதாவது இருந்தால்? தோட்டத்தை சுத்தப்படுத்தும் பெரிய வேலை இருக்குதேம்மா, கொஞ்சம் வாடகையை பார்த்து போடக்கூடாதா? தாரா பேரம் பேசினாள். தோட்டத்தை சுத்தப்படுத்தி அதில் பயிர் சேதிக்கிற உரிமையை உனக்கே தந்துடுறேன். போனால் போகிறதுன்னு 25 ரூபாய் வரை வாடகையில் குறைச்சிக்கிறேன். அதுக்கு மேலே நீ எதிர்பார்த்தால் எனக்கு கட்டுப்படி ஆகாது, கிழவி கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். மறுநாள் காலையிலே 3 மாதம் முன்பணம் கைக்கு வந்துவிட்டது. 2 ஆட்களுடன் வந்த அந்த பெண் தோட்டத்தை முதலில் துப்புரவு செய்து கொண்டாள். அவுட் ஹவுஸில் இந்த சாமான்களை அப்புறப்படுத்தி வந்த ஆட்கள் பரபரப்பாக வேலையை தொடங்கினார்கள். முதல் தேதிக்கு 2 நாட்கள் முன்னதாகவே வீடு குடியேற தகுதி பெற்றது. மாதம் பிறக்க இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கே நல்ல நாள் குடி வரலாம்னு யோசனை. தாரா சொன்னதற்கு கிழவி மறுப்பு தெரிவிக்கவில்லை. அந்த 2 நாளுக்கு உண்டான வாடகையை அவர்களிடம் கேட்க ரங்கம்மாளுக்கு மனம் இருக்கவில்லை. பாழடைந்து கிடந்த இடத்தை பாடுபட்டு சுத்தமாக்கி ஒரு வீடாக்கி கொண்டிருக்கிறார்களே, போகட்டும் என்று தாராளமாக அவர்களை முன்னதாக வந்து குடியேற அனுமதித்து விட்டாள். அவர்கள் வண்டி நிறைய சாமான்களை எடுத்து வரவில்லை. ஒரு சிறு இரும்பு பீரோ, 2 பிரம்பு நாட்காலிகள், ஒரு சின்ன மரமேஜை, நாட்காலி, ஒரு நாடா கட்டில், ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள கொஞ்சம் சமையலறை பாத்திரங்கள் என்று குறைவாக தான் எடுத்து வந்தார்கள்.
மறுநாள் காலை தன் அறிவும் ஆவலை கட்டுப்படுத்த முடியாத கிழவி அந்த மனிதன் வேலைக்கு கிளம்பியதும் மெல்ல அங்கு சென்று எட்டி பார்த்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த அழுக்கு பிடித்த அவுட் ஹவுஸ் படு சுத்தமாக அழகானதொரு சிறு வீடாக மாறிவிட்டிருந்தது. என் வேலையையும் கவனித்து கொண்டு பழுது பார்க்கும் சங்கதியையும் மேற்பார்வை செய்வதென்றால் என்னால் முடியவில்லை. நாளைக்கு நான் விடுப்பு எடுத்துக்க போகிறேன். கடையில் சில சாமான்கள் வாங்க வேண்டியிருக்கு என்றால் தாரா புன்னகையுடன். ரங்கம்மாளின் மருமகள் இருவரும் வேலைக்கு போகும் பெண்களாகத்தான் இருந்தனர். பற்றாக்குறை இல்லாது தன் இரு பிள்ளைகளும் சுகமாக வாழ வேண்டும் என்றெண்ணி வேலைக்கு போகும் மருமகளை தேர்ந்தெடுத்ததின் பலனை அவள் உடனேயே அனுபவித்து விட்டாள். அலுவலக வேலை ஒன்றை மட்டுமே செய்ய தெரிந்த அந்த 2 பேரும் அடுப்பங்கரை பக்கமே கால் எடுத்து வைக்க மறுத்துவிட்டனர். பிள்ளைகள் இருவருக்கும் செய்த பணிவிடைகள் போதாது போல் மருமகள் இருவருக்கும் சமைத்து போட்டு டிஃபன் கட்டி கொடுத்து வேலை நிர்வகித்து அப்பப்பா அவள் ரொம்பவே பாடுபட்டு போய்விட்டாள். வெளிநாட்டுக்கு பிள்ளைகள் தங்கள் மனைவிகளுடன் போன பின்புதான் அவளுக்கு நிம்மதி. வேலைக்கு போகும் பெண்களை கண்டாலே அதற்கு பின்னர் அவள் முகத்தை சுளித்தாள். ஆனால் தாரா வித்தியாசமானவளாக இருந்தாள். அப்பப்பா எத்தனை சுறுசுறுப்பு இந்த பெண்ணுக்கு! அவள் அதிசயப்பட்டாள். துப்புரவாக காணப்பட்ட முன்னறையை நோட்டம் விட்டபடி சமையலறைக்குள் கண்களை ஓட்டினாள். சுவரில் பதிந்திருந்த சிறு அலமாரியில் அரிசி, பருப்பு, மிளகாய் என்று எழுதப்பட்ட டின்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சமைத்த பாத்திரங்களை கழுவி துடைத்து மேடை மீது தாரா ஒழுங்காக கவிழ்த்திருந்தாள். எங்கள் வீட்டுக்கு முதலாக பெரியவங்க வரீங்க. நான் நேற்று தயாரித்த பலகாரம் இது, பாதாம் பர்பி. கொஞ்சம் ருசி பாருங்க. சிரித்தபடி 2 வில்லை பர்பியை ஒரு தட்டில் வைத்து உபசரித்தாள் தாரா. உடுத்தி வாயில் போட்டுக்கொண்டு பிரம்பு நாட்காலியில் உட்கார்ந்தபடி சுவரில் தூங்கிய போட்டாவை உற்று பார்த்தாள். வீட்டில் அவர்கள் குடியேறிய ஒரு நாள் பொழுது ஓடிவிட்ட போதிலும் இன்னமும் கிழவி வீட்டு தலைவின் முகத்தை சரிவர பார்க்கவில்லை. இப்போது அந்த படத்தில் அவரை பார்த்தவளுக்கு பெருத்த வியப்பு. தாடியும் மீசையுமாக மனிதன் கொஞ்சம் வயதானவராக தெரிந்தார். தாரா கொண்டு வந்து தந்த தண்ணீரில் கையை கழுவிக்கொண்டு கிழவி எழுந்திருந்தாள். ரொம்ப நல்லா பலகாரம் செய்திருக்க. சமையலிலும் நீ கெட்டிக்காரியாக இருப்ப போல் இருக்கே. ஒரு கேள்வி கேட்டால் கோவிச்சுக்க மாட்டியே. பார்க்க நல்லா இருக்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற. நீ ஏன் உன் வயசுக்கு மீறி நாளை கல்யாணம் செய்து கொண்டிருக்க? வரதட்சணை தர முடியாமல் 2ஆம் தாரமாக இவரை கட்டி கொண்டாயா? தாரா முகம் சிவந்து போனாள். முதல் தாரமாக தான் இவரை நான் கட்டி கொண்டிருக்கிறேன். என்னவோ எனக்கு இவரை பிடிச்சி இவருக்கு என்னை பிடிச்சி போச்சுன்னு கல்யாணம் பண்ணி கொண்டோம். வெகுளித்தனமாக சிரித்தாள். காதல் கல்யாணம் அவங்களுடையது? ஆச்சரியமாக இருக்கே. வயசு வித்தியாசம் அதிகம் உள்ள இந்த 2 பேர் இடையே காதல் எப்படி ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீர்களா? பெரியவங்க நீங்கள். உங்களுக்கு நான் சொல்லணுமா? காதலுக்கு தான் கண்ணி இல்லையே. கிழக்கென்று சிரித்தாள் தாரா. ரங்கம்மாள் தாங்க முடியாது கூடவே சிரித்து விட்டாள். இப்படி மனம் விட்டு சிரித்து எத்தனை நாளாகிறது? அந்த பெண் தாராவை அவளுக்கு பிடித்து விட்டது. வீட்டை சுத்தமாக வைத்து கொள்கிறாள் என்பதோடு குறிப்பிட்ட குரலுக்கு துணையாக ஒரு ஆணும் பெண்ணும் அருகில் இருப்பது இந்த வயது காலத்திற்கு ஒரு பெருத்த ஆறுதலாச்சே. எண்ணி எப்படி திரும்பினாள். காலடி சத்தம் கேட்டது. அந்த பெண்ணின் கணவர் வேகமாக நடந்து வருவதை கண்டதும் சற்றென்று விடை பெற்று கொண்டு பின்பக்கமாக தன் வீட்டிற்குள் புகுந்து கொண்டாள் ரங்கம்மாள். குளியலறை ஜன்னலை மெல்ல திறந்து அவுட் ஹவுஸ் பக்கம் பார்த்தபடி காதுகளை தீட்டிக் கொண்டால் அந்த அதிசய தம்பதிகளை பெற்று மேலும் தெரிந்து கொள்ள வேணும் என்ற ஆசை. டிஃபன் டப்பாவை வச்சுட்டு போயிட்டீங்க நீங்கள். இப்படி எதையாவது மறைப்பீங்கன்னு நினச்சேன். சிரித்தபடி அவள் சமையலிருந்து ஸ்டீல் டப்பா ஒன்றை எடுத்து வந்து கணவனது தோளில் தூங்கிய ஜோல்னா பைக்குள் போட்டாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் முந்தானியால் கணவன் நெற்றி மீது வழிந்து வேர்வையை துடைத்து விட்டாள் தாரா. தோட்டத்திற்குள் அவருடன் ஜோடியாக நடந்து கேட்டு வரை சென்று வழி அனுப்பிவிட்டு சிரித்த முகத்துடன் திரும்பிய அந்த பெண்ணை பார்த்த ரங்கம்மாளுக்கு வியப்பாக தான் இருந்தது. தாடியும் மீசையும் பைஜாமும் குர்தாமாக அந்த மனிதன் வயதில் பெரியவனாக தோன்றுவதுடன் வடநாட்டுக்காரன் போல் தெரிகிறார். ஆனால் நெற்றியில் குங்குமம் போட்டு இடையே காஞ்சிபுரம் நூல் சிலையுமாக முழுக்க தமிழ் பெண்ணாக இளமையோடு அழகாக தெரியும் தாராவுக்கு தாடிக்காரர் மீது எப்படித்தான் காதல் வந்தது?
வியப்புதான். எண்ணியபடி மெல்ல ஜன்னல் கதவை சாத்திய ரங்கம்மாளுக்கு இளவயதில் தான் கற்றுக்கொண்டதொரு பாட்டு ஞாபகத்திற்கு வந்தது. எதை கண்டு நீ இவன் மேல் இச்சை கொண்டாய் என் மகளே? இமயவரமன் மனைவி தன் மகள் பார்வதிக்கு பேயாண்டியின் மீது ஏற்பட்ட காதலை கண்டு அதிசயித்து கேட்கிறாள் என்ற பாட்டு. கேள்வி அதை தனக்குள்ளே முணுமுணுத்தாள். ஆமாம், காதலுக்கு சுத்தமாக கண் இல்லையேதான். இல்லாவிடல் இப்படி ஒரு ஜோடி இணைந்து அன்றில் போல் ஒன்றி வாழ முடியுமா? தமனுக்குள்ளே சொல்லி கொண்டாள்.